ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். செப்டம்பர் மாதம் பிறந்தாச்சு. இன்னும் 45 நாள் தான் இருக்குது PK11 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட். ரைட், நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் அப்பப்போ நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்களும் உங்களோட கமெண்ட்டு எல்லாம் கொடுக்குறீங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்டா. சரி, இப்போ என்ன பேச போகிறேன்? கிரிக்கெட்டில் எப்படி CSK வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ரைவல்ரியோ அதே மாதிரி கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பாட்னா பைரேட்ஸ் சொல்லலாம். ஆமாம், இப்போதைக்கு. ஏன்னா இப்போது ரெண்டு பெரிய ஸ்டார், க்ரோயிங் ஸ்டார், நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடி, நெக்ஸ்ட் பிக் திங் இன் கபடி, நெக்ஸ்ட் இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ண போகிற ரெண்டு பேர் ஒருத்தர் ஒரு டீமில் இருக்காங்க. நரேந்தர் ஃபார் தமிழ் தலைவாஸ் அண்ட் சுதாகர் ஃபார் பாட்னா பைரேட்ஸ். உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரோட கம்பேரிசன் நடந்துகிட்டே தான் இருக்கும். என்ன சார் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அது மனித இயல்பு. கண்டிப்பாக கம்பேர் அஜித் விஜய் கம்பேர் பண்ணுறது இல்லையா, ரஜினி கமல் கம்பேர் பண்ணுறது இல்லையா? என்ன சினிமாவும் ஸ்போர்ட்ஸும் வேறே ஆச்சு அப்படிங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வேறு சச்சின் பிராயன் எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க. விராட் கோலி பெஸ்ட்டா, ஜோ ரூட் பெஸ்ட்டா, கபடியே வருமே பவன் பெஸ்ட்டா, பிரதீப் நர்வால் பெஸ்ட்டா? நீங்களே சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் உங்கள் டீமில் வைக்கணும்னா யாரை வச்சுப்பீங்க? பவன் ஷெராவத்தா, பிரதீப் நர்வாலா? ஸோ திஸ் கம்பேரிஷன் வில் ஆல்வேஸ் கோ ஆன். அதனால் அப்பப்போ இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இந்த சீசன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் ஃபார் சுதாகர். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் சொல்லிடுறேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நல்ல பிளேயர் தான். நல்ல பிளேயர் தான். எப்போதுமே செகண்ட் சீசன் தான் டஃப்பாக இருக்கும். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் வரும்போது யாருக்குமே அவரை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. டொமஸ்டிக்கில் விளையாண்டது தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் இப்போ போன சீசன் 103 பாயிண்ட் என்னமோ எடுத்தாரா, 19 மேட்சஸ் விளையாண்டாரு, 3 சூப்பர் 10. எல்லாரும் அவரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. தேர்ட் ரைடர் வந்து செகண்ட் ரைடர் ஆகிட்டார். சச்சின் தன்வர், மஞ்சித், இவர் சுதாகர் இருந்தது போக மஞ்சித்துக்கு முன்னாடி அனுப்ப ஆரம்பித்தாங்க. நல்ல பேக்கிங்லாம் பண்ணாங்க கோச்சஸ்லாம். ஸோ அப்போ எல்லா கோச்சும் இப்போ பாக்கி 11 கோச்சும் மார்க் பண்ணியிருப்பாங்க அவரை. அதே மாதிரி கேப்டன் ஆகட்டும், சக பிளேயர்ஸ் ஆகட்டும். அதனால தான் நான் சொல்கிறது, செகண்ட் சீசன் இஸ் ஆல்வேஸ் டாப். நீங்கள் நரேந்திர எடுத்துங்களேன், ஃபஸ்ட்டு சீசன் 250 பாயிண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போனார் விளையாண்ட ஃபர்ஸ்ட் சீசன் PK9. போன சீசன் பாருங்கள் 181 என்பது தான் மொத்த பாயிண்ட்டு. 21 மேட்ச், 11 சூப்பர் 10 எடுத்தார். கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு பாருங்கள். எதிர் டீம் மார்க் பண்ணுறது இருக்கட்டும். ஸோ டீம் உள்ளே சரியான யூனோ அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, அது வேறு விஷயம். பட் நெவர்தலெஸ் ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது? நரேந்திரோட செகண்ட் சீசன் 186, ஃபர்ஸ்ட் சீசன் 250 பாயிண்ட் கான். இப்போ சுதாகர் ஃபர்ஸ்ட் சீசன் 103, ஏன்னா தேர்ட் ரைடராக ஆனார். இப்போ என்ன பண்ண போகிறாரு? சீசன் 2 வில் டெஃபினெட்லி டிசைட். அண்ட் நான் எல்லா கோச்சும் நம்ம சொன்னால் இவரே பார்த்துட்டு இருப்பாங்க. காம்படிஷன் ரொம்ப ஹை இந்த டோர்னமெண்ட்டில். எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. எல்லாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னோட டாப் 4 டீம் நான் ஆல்ரெடி போட்டேன். ஸோ இப்போ நரேந்தர் வர்சஸ் சுதாகர் பார்க்கும்போது, சுதாகருக்கு போன சீசன் இன்னொரு குஷன் ஒன்று இருந்தது. கொஞ்சம் லே பேக், கோ டு மேன் அப்படின்னு இருக்கும். அதாவது சச்சின் தன்வர் இருந்தார் அவர் கூட. அவர் தான் அவங்களுக்கு கேப்டனாக வேறு இருந்தார். அப்புறம் மஞ்சித் இருந்தார், எஸ்டாப்ளிஷ்டு ரைடர். அவர்கிட்ட போய் அவங்க நிறைய ஹெல்ப் கேட்டிருக்கலாம். அதனால் அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இவங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, டீச்சிங், ஹெல்பிங், கோச்சிங், எந்த நேரத்தில் எப்படி விளையாடணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க சுதாகருக்கு. பட் நரேந்தருக்கு அது இல்லை அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் PK9. ஆமாம், ஏன்னா பவன் ஷெராவத் இன்ஜூரி ஆகிட்டார். அவர் தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா தான் கோச் வெளில இருந்து அஸ்வன் குமார் சொல்லி கொடுத்தாலும் அந்த மேட் அவர் தான் டிசைட் பண்ண வேண்டியிருந்தது. யார்ட்டும் கேட்க முடியாது. கேட்டு நீங்கள் சாகர் சாரிக்குள்ளையா கேட்டால் டிஃபென்ஸ் பற்றி நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். அவர்கிட்ட போய் ரைட்டை பற்றி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. கிரிக்கெட்லேயே அப்படி தான். போலர்ஸ் கேப்டன் வில் ஆல்வேஸ் சக்சீட். இப்போ பேட் குமின்ஸு SRH ஃபைனல் அண்ணையும் போலர்ஸ் கேப்டன். அதுக்கப்புறம் நடராஜன் பாருங்கள், டிஃப்ரெண்ட் போலராக இருந்தார். பேட்டிங் கேப்டனாக இருக்கும்போது டேவிட் வார்னரோ, கேன் வில்சன் இருக்கும்போது நடராஜன் அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ் போலராக இல்லை SRHக்கு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸோ ரைடர் கோ டு ரைடரே கிடையாது நரேந்திருக்கு. அவராக தட்டு மாதிரி எந்திரிச்சு அஜிங்க போட்டு டிஸ்கஸ் பண்ணி வந்தது தான் அது. பட் சுதாகர் இப்போ செகண்ட் சீசன் இன்னொரு அவருக்கு பெரிய ப்ரெஷர். யாருக்கு ரெண்டு பேரும் ப்ரெஷர்னா சுதாகருக்கு தான் பெரிய ப்ரெஷர். என்னன்னா மெயின் ரைடர் ஆகிட்டார் அவர் இப்போ. ஏன்னா சச்சின் தன்வரை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சந்தீப் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் போன சீசனே 4th ரைடர் தான் விளையாண்டாரு. இப்போ அவங்ககிட்ட இருக்க ரைடர் லிஸ்ட்டெல்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். மீட்டு சர்மான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க டபங் டெல்லியிலேருந்து. எவ்வளோ தூரம் அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தெரியல. மீன்ஸ் நாலேஜ் ஷேர் பண்ண முடியும். அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை. போன சீசன் 61 பாயிண்ட் தான் எடுத்தார், 22 மேட்ச் எடுத்து. அப்புறம் நிறையா இவர் இருக்காரு அப்படிங்க, ஜாங்லி இருக்காரு சார், சவுத் கொரியன் இருக்காரு. அவர் கடைசியாக விளையாடுறது PK7. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்தில் எவ்வளவோ மாறிடுச்சு கபடி. ஸோ அவர் எவ்வளோ தூரம் இன்புட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. போக போக தான் தெரியும். நிறைய NYP வேறு இருக்காங்க. மற்ற ரைடர்கிட்ட செக் பண்ணலான்னா அவங்ககிட்ட NYP தான் நிறையா ரைடர்ஸ். பிரவீந்தர், சாஹில் பட்டேல், தீபக், அயான், அப்புறம் அப்கோர்ஸ் குணால் மேத்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 2 மேட்ச் தான் விளையாடுறாரு போன சீசனு. அண்ட் தேவாங்க்னு ஒருத்தர் இருக்கார். ஜெய்ப்பூர் பிங்க் பாஸ்லேருந்து வந்தார். அவர் ரிலீஸ் பண்ணாங்க, இவங்க எடுத்தாங்க. அவர் போன வருஷம் 1 மேட்ச் 1 பாயிண்ட் தான். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் என்னத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன
இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஆன் இஸ் ஓன். நவ் சுதாகர் அவராக தான் தட்டு மாதிரி எல்லாத்தையும் பண்ணி டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இன்னும் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் யார் கேப்டன் பாட்னா பேரஸுக்கு. வேற நீங்கள் தமிழ் தலைவருக்கு வந்து நரேந்தருக்கு நிறைய குஷன் இந்த வருஷம் சீசனுக்கு இருக்குது. எல்லாத்தோட பெரிய இது சச்சின் தென்வர் வந்துட்டார் இங்கே. எந்த சச்சின் தென்வர் சுதாகர் கோச்சிங் பண்ணாரோ அவர் இங்கே வந்துட்டார். இப்போ இவர் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் கொடுப்பாரு. எதிராளிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சச்சின் தென்வருக்கும் தெரியும். ஐஎஸ் பிட்டுக்கு வேறு போனவர். ஸோ நரேந்தருக்கு வந்து சச்சின், அதுவும் இல்லாமல் டிஃபென்ஸ் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃபென்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? நீங்கள் வந்து சுதாகர் எடுத்துருங்களேன். அவர் டிஃபென்ஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும் ப்ரீ கேம்ப்லலாம். யார் அவரை டேக்கிள் பண்ணுவா? சுபம் ஷிண்டே, யுவராஜ், எம் பாபு, தீபக் சிங், மனிஷ், சுபாஷ், இவங்களாம் தான் அவங்க டிஃபென்ஸ் யூனிட். இவங்க கூட தான் ப்ராக்டிஸ் நடக்கும். வேற அவங்களாம் ஒன்றும் பெரிய நேம் இல்லை. சுபாஷ், மனிஷ், தீபக் சிங் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் சாதாரண பிளேயர் தான். ஆனால் நீங்கள் தமிழ் தலைவாசி வந்தீங்கன்னா நரேந்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல யார் கூட? சாகர், சாயில் குல்லையா, பஸ்தாமி, அபிஷேக், மோஹித், இவங்க எல்லாருக்கூடயுமே டேக்கிள் பண்ணணும். எல்லாத்தோட இவரோட ஸ்ட்ராட்டஜி கோச் ஹிம்செல்ஃப் பிக் டிஃபெண்டர் சேரலாதன். ஸோ நிறைய இன்புட் இவருக்கு அங்கேருந்து கிடைக்கும். நிறைய நாக்கெட் இருக்கு, தை ஹோல்டு எப்படி அங்கேருந்து தப்பிக்கணும், அதெல்லாம் நிறைய கற்றுப்பாரு நரேந்தர். இன்னும் ஆஸ் யூ கோ அலாங் யூ லேர்ன். ஸ்போர்ட்ஸ் அப்படி தானே. ஸோ அதனால நரேந்தர் ஹாஸ் a ஹியூஜ் அட்வான்டேஜ் ஹியர், விச் சுதாகருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சச்சின் தென்வர் இல்லாததே அவருக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். சுதாகருக்கு நம்பர் 1 ரைடராக அவர் இப்போதைக்கு அவர் தான் எனக்கு தெரிஞ்சு விளையாடணும். அப்போ வரும்போது நேச்சுரலி நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் நரேந்தருக்கு இன்னொரு குஷன் 3 இயர் 3 இயர்ஸ்க்கு NYP அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவர் நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு தான் விளையாட போகிறாருன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஃபியூச்சர் கேப்டனாக அவர் எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறோன்ட்டு மேனேஜ்மெண்ட்டே வேறு சொல்லிடுச்சு. பட் சுதாகருக்கு PK11 கேப்டன் இப்போதைக்கு யாருன்னே தெரியல. அதெல்லாம் போக போக தான் பார்க்கணும். கம்பாரிசன் நம்ம முதலே சொல்கிற மாதிரி தான், பவனா பர்தீபா அந்த மாதிரி அடுத்த கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா நரேந்தரா சுதாகரா இப்படி தான் வரப்போகுது. ரைட். இது ரொம்ப நீளமாக போயிடுச்சு. வளவலன்னு பேசுகிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த டாபிக் பற்றி?